நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான மொபைல் செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய மொபைலில் பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண முயற்சி பண்ணால் கூட அது முடியாமல் போயிடும். இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் இந்த வரக்கூடிய வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு அருமையான செட்டிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடீம் கிஃப்ட் கோடுன்னு இருக்கும். உங்களுக்கு யாராவது கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு கொடுத்தாங்கன்னா ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா இந்த இடத்துல பயன்படுத்தலாம். ஸோ எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸ், கேம்ஸ், மூவிஸ், புக்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி ஒரு ஆப்பை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு இன் ஆப் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கும் இந்த ரெடீம் கிஃப்ட் கார்டு, அதாவது கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டை நீங்கள் இதில் கொடுக்கறது மூலமா பயன்படுத்தலாம். இப்போ நம்ம அதுக்குள்ள போயிடலாம். போனதுக்கு அப்புறம் இதில் உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 டிஜிட்ல அது நம்பர்ஸ் இருக்கும், ஆல்பபெட்டிக் ஆர்டர்ஸ் இருக்கும், மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்க இதில் அப்ளை பண்ணணும். இல்லைனா நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கேன் கிஃப்ட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்களுடைய போனோட கேமராவை பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணி அதை நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வசதி. இப்போ நீங்க அந்த நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ரெடீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை வந்து இதில் கொடுக்குறீங்களோ அந்த கூகுள் ஐடியில் வந்து அது ஆட் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க எதுல வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் அந்த செட்டிங். உங்களுக்கு கிடைச்ச கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டை இந்த இடத்துல நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போற ஒரு மொபைல் செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட குரோம் ப்ரௌசரை உங்களுடைய போன்ல ரெகுலராக பயன்படுத்துறீங்களா அப்படின்னு நான் கேட்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு டிஃபால்ட் கூகுளோட குரோம் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ப்ரௌசரில் ரொம்ப நாளாக ஒரு செட்டிங் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் அந்த செட்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது எதனால அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக கூகுளோட குரோம் ப்ரௌசர் இருக்கும். அந்த ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணுங்க. டாப் ரைட்டில் 3 டாட் அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக இந்த செட்டிங்கை கூகுள் குரோம் ப்ரௌசரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டேட்டாவை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த லைட் மோட் கொடுத்துருந்தாங்க. அதாவது உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும், உங்களுடைய டேட்டா கம்மியாக எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். சரிங்களா? இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவோட விலை வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கிறதுனால இந்த லைட் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அப்படியே பயன்படுத்துறது வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நீங்க இந்த இடத்துல லைட் மோட் பார்த்தீங்கல்ல, இது என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? அபவுட் குரோம் அதுக்குள்ள போங்க. போனீங்கன்னா அப்ளிகேஷனோட வெர்ஷன் வந்து 99. இப்போ இதுல நம்ம வெளியே வந்துருவோம். இப்போ பாருங்க, டாப் ரைட்ல 3 டாட் செட்டிங்ஸ், அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க பேஜை. அட்வான்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லைட் மோட் இல்ல, காணாம போச்சு. எப்படி காணாம போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அபவுட் குரோம் அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் பாருங்க அப்ளிகேஷன் வெர்ஷன் 100. ஆமாங்க, குரோமோட பீட்டால வந்து 100 வெர்ஷன்ல அந்த லைட் மோடு காணோம். ஃபுல் வெர்ஷன்லையும் அதை நீங்கள் பார்க்க முடியாது விரைவில். எப்படின்னா, உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் அப்டேட் கொடுப்பீங்கல்ல ப்ளே ஸ்டோரில் போயிட்டு, கொடுக்கும்போது இந்த 100 வெர்ஷனுக்கு வரும்போது அந்த லைட் மோட நீங்கள் பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு அறிவிப்பை ரொம்ப நாளைக்கு முன்னக்கூட்டி தெரிவிச்சிட்டாங்க. நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எங்கடா அந்த லைட் மோடு அப்படின்னு நீங்கள் தேட வேண்டாம். ஸோ அதான் குரோமோட வெர்ஷன் 100ல நீங்கள் லைட் மோட பார்க்க முடியாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு மொபைல் செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பேயை அதிகமாக பயன்படுத்துறீங்களா? அந்த கூகுள் பேயில் ஒரு முக்கியமான விஷயம், ஆமாங்க, நீங்க பணம் அனுப்பும் போது சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்களா? அதுக்கு ஒரே தீர்வு வரக்கூடிய வீடியோ நீங்க பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது உங்க போன்ல இருக்கக்கூடிய கூகுள் பே. நீங்க அதிகமா கூகுள் பே பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கூகுள் பே ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் கூகுள் பே. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க, அனுப்பும் போது ஃபெயிலியர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்கிறீங்க. அப்படி சந்திக்கும் போது அதுக்கு ஒரு தீர்வு வந்து கூகுள் பே கொடுக்குறாங்க. அதாவது டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ரைட் ஏரோ இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த பாருங்கள், மேனேஜ் யூபிஐ ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பேன்.
அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் அதிகபட்சமாக 4 யூபிஐ ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ஒரு யூபிஐ ஐடியை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 யூபிஐ ஐடி வந்து எந்தெந்த பேங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க், அப்புறம் எஸ்பிஐ பேங்க். இந்த 4 பேங்கையும் இந்த கூகுள் பே வந்து சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு ஒரு யூபிஐடி வந்து சப்போர்ட் பண்ணலாம், இன்னொரு யூபிஐடியை பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் அனுப்பலாம். அதுவும் செயல்படலைன்னா இன்னொரு யூபிஐடியை கிரியேட் பண்ணலாம், அது மூலியமாக கூட நீங்கள் பணம் அனுப்பலாம். இந்த மாதிரி 4 சிறந்த வழிகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா 4 யூபிஐடியை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இதில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்களா. இப்போ ப்ளஸ் அப்படிங்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக யூபிஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணுறது மூலியமா இதில் வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் ஒரு மொபைலை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்கு போகும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த புதிய யூபிஐடியை பயன்படுத்தலாம் பணம் சென்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு யூபிஐ ஐடியை பயன்படுத்தி பணம் அனுப்பும்போது பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுக்கு தான் இந்த செட்டப் பயன்படுத்தி பாருங்க கூகுள் பே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு கீபோர்டுங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் டிஃபால்ட் கீபோர்டை பயன்படுத்தாமல் கூகுளோட ப்ராடக்ட் அதாங்க கூகுளோட ஜிபோர்டை பயன்படுத்துறீங்களா? அப்போ இந்த செட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கீபோர்டு டிஃபால்ட் கீபோர்டை பயன்படுத்தாமல் கூகுளோட கீபோர்டை பயன்படுத்துறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் மூலியமாக நான் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணோன்னே கூகுளோட ஜிபோர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பாருங்க 3 டாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் இந்த கிளிப்போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி கிளிப்போர்டை வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கிளிப்போர்டை வந்து ஜிபோர்டில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இதுல இருந்து நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்றேன். எனக்கு பிடிச்சமானது கூகுளோட குரோம் ப்ரௌசர். அதை நான் ஓப்பன் பண்ணி ஒரு வெப் பேஜை ஓப்பன் பண்றேன். வெப் பேஜை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இப்படி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன், இதுல இருந்து வெளியே வந்துடுறேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்றேன் ஃபார் டெஸ்டிங்காக. இப்போ இந்த இடத்துல டேப் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர்ல ஒரு வெப் பேஜ்ல காப்பி பண்ணுவீங்களா, அது உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இதை நீங்க டேப் பண்ணா போதும். பாருங்க எல்லாம் இதாயிடுச்சா, பேஸ்ட் ஆயிடுச்சா. இப்போ நீங்க ஈஸியா சென்ட் பண்ணிடலாம். யாருக்கு சென்ட் பண்ணணுமோ இந்த சென்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கா, அதை நீங்க டேப் பண்ணா போதும் அந்த நபருக்கு போயிடும். இப்போ அந்த கிளிப்போர்டு எப்படி டர்ன் ஆஃப் பண்றது, கிளிப்போர்டுக்கு பக்கத்துல ஒரு டாகிள் இருக்கா, அதை நீங்க இப்படி தொட்டிங்கன்னா போதும் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஜிபோர்டில் கிளிப்போர்டை பயன்படுத்த முடியாது. இதை நீங்க டர்ன் ஆன் பண்ணா தான் முடியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை அன்பின் பண்ணலாம். இந்த மாதிரி பென்சில் ஐக்கான் இருக்கு, இதை நீங்க அன்பின் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம். இந்த மாதிரி மறுபடியும் பென்சில் ஐக்கான் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பென்சில் ஐக்கான் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் டெலிட் பண்ணலாம், பின் பண்ணலாம். இந்த மாதிரி இங்க பாருங்க ஒண்ணுமே இல்லை பாத்தீங்களா, எம்டியா இருக்கு கிளிப்போர்டில். நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன், பின் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நீங்க ஜிபோர்டில் கிளிப்போர்டை ஈஸியா பயன்படுத்தி அந்த டெக்ஸ்ட்டை ஈஸியா உங்களுடைய நண்பர்களுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ சென்ட் பண்ணிடலாம். ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இப்போ நான் கூகுள் பிளே ஸ்டோருக்குள்ள போறது இல்ல. அதுக்கு பதிலா உங்க போன்ல நிறைய அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனை எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துவீங்களா அப்படின்னு பார்த்தா பயன்படுத்த மாட்டீங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் தான் பயன்படுத்துவீங்க, அது ஒரு ரெகுலர் பேஸ்ல பயன்படுத்துவீங்க. இப்போ அந்த பயன்படுத்தாத அப்ளிகேஷன் எத்தனை நாள் வரைக்கும் நீங்க பயன்படுத்தாம வச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாத. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், பிளே ஸ்டோர் போங்க. போனதுக்கு அப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பிளே ப்ரொடெக்ட் இருக்கும், அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் நீங்க வழக்கமா என்ன பண்ணுவீங்கன்னா உங்க போன்ல எவ்வளவு அப்ளிகேஷன் இருக்கோ அதை நீங்க ஸ்கேன் பண்ணுவீங்க. ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஏதாவது வைரஸ் அப்ளிகேஷன் இருந்தா அதை ஈஸியா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ டாப் ரைட்ல கியர் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் இந்த 2 விஷயங்களை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. மூணாவதா கீழே ஒரு புது செட்டிங் வந்து அறிமுகப்படுத்திக்கலாம், பெர்மிஷன்ஸ் ஃபார் unused apps அப்படின்ட்டு. இது எதுக்கு தெரியுமா, நீங்க அதிக நாள் பயன்படுத்தாம உங்க போன்ல ஒரு சில அப்ளிகேஷனை வச்சிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன்ல பெர்மிஷனை வந்து இந்த கூகுள் பிளே வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் அதுக்குள்ள போறேன். இந்த மாதிரி டேப் பண்ணி போகும்போது பெர்மிஷன்ஸ் ரிமூவ் அப்படிங்கிற தலைப்புல இந்த 4 ஆப்ஸ் அதிகபட்சமா 3 மாசத்துக்கு மேல நான் பயன்படுத்தாமலே இருந்திருக்கேன். பாருங்க, அதை நீங்க டெலிட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ள மறுபடியும் போய் இந்த பெர்மிஷனை வந்து நீங்க ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க போன்ல செக் பண்ணி பாருங்க எந்தெந்த அப்ளிகேஷனை நீங்க இது வரைக்கும் அதிகபட்சமா பயன்படுத்தாம இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு. சமல தெரிஞ்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையை நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு செட்டிங்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.